மின்கட்டணம் உயர்ந்திருக்கு இந்த ஆட்சியில மட்டும் 3 முறை. சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு. அப்புறம் இலவச பேருந்து. இப்படி இலவச பேருந்துனா 1 லட்சம் கோடி ஏற்கனவே அதில் கடன் இருக்கு, இழப்பு இருக்கு. இலவச பேருந்து யார் கேட்டது? தரமான பேருந்து தான் கேட்கிறோம். அந்த பேருந்தை ஓட்ட பாதை இருக்கா, சாலை இருக்கா, சாலையா இருக்கா, சவக்குழியா இருக்கா? யார் இதெல்லாம் கேட்கறது? யார் கேட்கறது சொல்லு. முன்னாடி ஒரு விளம்பரம் வரும், பைக் உந்தூர்ல இருக்குல்ல, அதுக்கான சாக்கப் சார், அதுக்கு ஒரு விளம்பரம் போட்டிருந்தான். இப்ப கூட வரும்னு நினைக்கிறேன். ஒரு பெண், ஒரு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணு, 4 குடத்தை அப்படி வச்சுக்கிட்டு நிற்கும். அவன் ஒரு மோட்டர் சைக்கிள் இப்படி வருவான், உந்தூரில் வருவான். வந்தவொடனே கையை காட்டும், ஏத்திக்கிடுவான், குடத்தை பிடிச்சுக்கிறோம். அதாவது குண்டும் குழியுமா இருக்கிற பாதையில கூட கீழே விழாம அந்த அப்படி அப்படி குளிங்க அழகா போகுதுன்னு சாக்கப் சார் விளம்பரம். இப்ப நம்ம கிட்ட சொல்ற, பைத்தியக்கார பயல, பாதைய ரோட ஒழுங்கா போடுறா, ரோட ஒழுங்கா போடு. குண்டும் குழியுமா இருந்தா கூட பள்ளமேட்டுல கூட அப்படி விடாம அந்த வண்டி போகுதுன்னு விளம்பரம். எப்படி இருக்கு? எங்கே போகுது இந்த நாடு? எங்கே போகுது? 196 லட்சம் கோடி நம்ம நாடு, இந்திய நாடு பெற்றிருக்க கடன். பிறகு ஒவ்வொரு மாநிலமும் 10 லட்சம் 15 லட்சம் கோடிகளை பெற்றால் 500 கோடி கிட்ட வருது. என் அன்பு பிள்ளைகளே, ஒரு கடன் பெற்று கடன் சுமையை கட்ட முடியலன்னா வீடே விஷம் குடிச்சு செத்ததற்கு, தற்கொலை பண்ணி செத்ததற்கு வீடு. அப்ப நாடு கடன் ஆயினால் என்ன ஆகும்? ஏன் இதை அறிவு சமூகம் சிந்திக்கிறது இல்ல? இப்படி கடன் பெற்று இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன். கேள்வி என்ன? கடனை வாங்கி மின் உற்பத்தியில் தண்ணீரை வடைஞ்சிட்டீங்களா? தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டீங்களா? பயணிக்க நல்ல பாதையை போட்டீங்களா? ரோடு போட்டீங்களா? அருமையான போக்குவரத்தா? இல்ல என்ன கொடுத்துருக்கு? என்ன கொடுத்துருக்கு அரசு? எதையாவது ஒன்றை நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றிருக்கிறது ஒரு நலத்திட்டத்தை சிறப்பா? ஏதாவது சொல்லு. ஒரு நாடு வளர்ச்சி என்று கட்டமைப்பதே கடனின் வளர்ச்சியை தான். வேற என்ன வளர்ச்சி இருக்கு? இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி என்ன? நீ பட்னி எடுத்து செத்தினா கட்டையில எரிக்காம கரண்ட்ல எரிக்கிறது வளர்ச்சி, டெவலப். டெல்லியில ஒரு இது வந்தது, நான் கூட போட்டு காட்டுறேன் பாரு இந்த வாட்டி. ஒரு அம்மா நிறுத்தத்துல வண்டியை நிறுத்துது. ஒரு பிச்சைக்காரர் அப்படி கையேந்தி காசு கேட்கிறாரு. அந்த அம்மா கேஷ் நகைங்குது, என்கிட்ட பணம் இல்லைங்குது, ஒன்லி கார்டு, அட்டை தாங்குது. உடனே அவர் பைக்கில் இருந்து ஒரு ஸ்வீப் மிஷின் எடுத்து அப்படி நீட்டுறாப்ல. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே அப்படி கிழிச்சு விடுது, அட்டையை கிழிச்சு விடுது. பிச்சைக்காரன் ஸ்வீப் மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறதல்லடா தம்பி வளர்ச்சி, பிச்சைக்காரனே இல்லாத நாட்டை உருவாக்குவதா வளர்ச்சி. நம்ம எதை நோக்கி நகரம்னு பாரு, எதை நோக்கி நகரம்னு பாரு. இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் செய்வார்கள், செயல் அரசியல் கிடையாது, மக்கள் அரசியல் கிடையாது இவர்கள்ட்ட. செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் இவர்கள் செய்வார்கள், சேவை அரசியல், செயல் அரசியல் கிடையாது. ஏன் இந்த மாசம் மட்டும்தான், இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை விடுமுறை வருதா? ஏப்ரல் மே இந்த வருஷம் தான் வருதா? அந்த கோடை விடுமுறை செலவுக்கு 2000. ஏன் போன தடவை மே மாசம் வரலையா? கோடை வரல. தேர்தல் வரும்போது நம்ம மேல ஒரு பாசம் வரும்பாரு, அரிய பாசம். வருஷம் பூரா தண்ணியை போடுறது, சலம்புறது, எல்லா வேலையும் பண்றது. கோயில்ல திருவிழா வந்தவொடனே அப்படியே மாலையை போட்டு அப்படியே விரதம் இருந்து அப்படி தீ மிதிக்கிறது, பக்தியை காட்டுறது. அது கோயில் திருவிழா. இது தேர்தல் திருவிழா, மக்கள்கிட்ட பக்தியை காட்டுறது. நான் வந்தா 2000 தரேன், நான் வந்தா 3000 தரேன். இங்க தங்கச்சி எல்லாம் பேசுறாங்க, கூட்டணி ஆட்சி, தனி. எந்த ஆட்சியா இருந்தாலும் நல்ல ஆட்சியா இருக்கணும், அதுதான் இங்க முக்கியம். இத்தனை கட்சியை கூட்டி சேர்ந்துக்கிட்டு வர மகாராசா, நீ எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குற? நீ தான் நல்ல ஆட்சி கொடுத்துட்டிய. நல்ல ஆட்சி கொடுத்தா நான் என் ஆட்சியின் சிறப்பை பார்த்து எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்க வேண்டியது என்ன? கேட்க மாட்டார்கள். இது அறிவு சமூகம் புரிஞ்சுக்கிறணும் என் அன்பு பிள்ளைகள். மார்க்சிங்கார்கி சொல்றான்ல, போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை, போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறதுங்கிறான். போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறாங்கிறான். மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டம், நம்ம இனத்திற்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறி நிற்குது. போராட்டமே வாழ்க்கையா மாறி நிற்குது. ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான், சம்பளம் கொடுக்க முடியல. பகுதி நேர ஆசிரியர் பணி நியமனம் கேட்கிறான். உயிரை காக்கிற மருத்துவர்கள் வீதியில் நிற்கிறாங்க. உயிரை காக்கிற சேவை பெண்கள், செவிலியர்கள் வீதியில் நிற்கிறாங்க. உலகத்திற்கு உணவு கொடுக்கிற வேர்வை சிந்தி விளைய வச்ச நெல்லை கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்களே சேமிக்காது சாலையில் போட்டு முளைக்க விட்டுட்டீர்களே என்று
வேர்வை சிந்தி உழைச்சவன் கண்ணீர் சிந்திக்கு நிற்கிறான் வீதியில, வேளாண் குடிமகன். மீனவன் கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிற்கிறான். எல்லாரும் வீதியில் வந்து போராடுகிற போது இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று. ஆசிரியர்கள் கேட்கிற அந்த சம்பளர்கள், சம வேலை சம வாய்ப்பு சம்பளம் கொடுன்னு, அதுக்கு வெறும் 58 கோடி தான் தேவைப்படுது. ஆனா 6800 கோடியை இவர்கள் இலவசமாக கொடுக்கிறார்கள். ஒரே நாள்ல 1 கோடியை 31 லட்சம் வங்கி கணக்கில் 5000 போகுது. யாரு காசு? யாரு காசு? இந்த 6800 கோடியை இழக்கிறீர்களே, எப்படி இட்டுவீங்க? எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும், எதையாவது கொடுத்து ஆட்சிக்கு வந்துடணும். அதனாலதான் அன்பு பிள்ளைகளே, இவர்களின் நோக்கம் நம்மை ஏமாற்றுவது, நம்முடைய நோக்கம் இந்த நிலையில் இருந்து மாற்றுவது. இதுதான் புரிஞ்சுக்கணும். இங்க பேசிய பிள்ளைகள்லாம் வரலாறு எவ்வளவு முக்கியம் என்று பேசினார்கள். வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாதுங்கிறான் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிறான் ஓசிமின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வரலாறு தான் ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டும். அதனால்தான் எங்க தலைவர், சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டுது என்கிறார். வரலாறு என் வழிகாட்டி என்கிறார். அதைத்தான் உங்கள் உடன் பிறந்தவன் சொல்கிறேன். வேற இழந்த மரமும் வரலாற்றை இறந்த இனமும் வாழாது, வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. வரலாறு தான் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வழிகாட்டும் என்பதை என் அன்பு பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். வரலாறு என்பது தலையில் கிரீடம் சுமப்பதும் பளபளக்கும் பட்டாடைகள் அணிவதும் அல்ல, தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வதுதான் வரலாறு. அதுக்குத்தான் வரலாறு. நாம் எங்கே வாழ்ந்தோம், எங்கே வீழ்ந்தோம் என்பதை. ஏன்னா படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது என் உடன் பிறந்தவனே, பட்டறிவு மேலானது.